விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஸோ நிறைய பேர் 29 வாங்கியிருக்காங்க, 28 வாங்கியிருக்காங்களா, 27 வாங்கியிருக்காங்க. பட் ட்ரிஷா இஸ் a வெரி வெரி லீஸ்ட். அதனால் நீங்கள் எலிமினேட் ஆகிட்டீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ டல்லாக ஆடினீங்க. நீங்களே சொன்னீங்க நான் நிறைய மறந்துட்டேன். ஸோ இந்த 4 ரவுண்டில் ட்ரிஷா எலிமினேட் ஆகிட்டாங்க. ட்ரிஷாக்கு வந்து ஆசிப் பிரியாணி 1000 rupees உடைய கிஃப்ட் வவுச்சர் கோகுல் சார் வந்து கொடுப்பாரு. த்ரிஷா, இதில் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை த்ரிஷா. மாநாட மேலாட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆங்கரிங் வராதுன்ட்டேன். என்னை வந்து டான்ஸ் ஆட சொன்னாங்க. நீ வந்து டான்ஸ் ஆட, என் ஸ்டூடெண்ட் தானே நீ. அக்கா எனக்கு ஸ்டேஜில் ஆடுறது பயம், நான் டான்ஸ் ஆட மாட்டேன். என்னடா நீ நல்லா தானே ஆடுவேன், வந்து டான்ஸ் ஆட. இல்லைக்கா எனக்கு பயம். அப்போ ஆங்கரிங் பண்ணு, ஆளை விடுங்க, எனக்கு அது சுத்தமாக தெரியாது. நான் சீரியலில் தான் நடிச்சிருக்கேன், எனக்கு ஆங்கரிங்லாம் வராது. நீ வா வந்து பண்ணுறேன்னாங்க, பண்ணு அப்படின்னாங்க. ஃபஸ்ட் எபிசோட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபிலிம் சிட்டியில் நடந்துச்சு. என்னால் ஷூட்டிங் வந்து 9 மணிக்கு முடிய வேண்டிய ஷூட்டிங் ராத்திரி 12 மணிக்கு முடிஞ்சுது. பரவாயில்ல, அவளும் புதுசு, கீர்த்தியும் புதுசு. பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. போயிட்டு போகுது, பரவாயில்ல விடு. நான் எனக்கு அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் அழ ஆரம்பிச்சு எனக்கு வராதுன்னு சொன்னல, என்னை விட்டுருங்க அப்படின்னு. இல்லை நீ பண்ணுவே, எனக்கு தெரியும், நீ பண்ணு, உனக்குன்னு ஏதோ ஒரு ஸ்டைல் வரும் பாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பேச அது ஏதோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு அதை பிடிச்சிக்கிட்டோம். சரி ஓகே, ஃபாஸ்ட்டாக பேசுகிறோம், வேறு யாரும் இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க, சரி ஃபாஸ்ட்டாக பேசு, நிறைய விஷயங்கள் சொல்லு. ஸோ இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது. இதை நம்ம சேலஞ்சாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு போக வேண்டியது தான், அவ்வளோதான். இன்னைக்கு ஜெயிச்சவங்க எல்லாருமே தோத்துட்டு வந்தவங்க தான். அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனைங்கிறது. பிரச்சனை கிடையாது, அந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான பிரச்சனையே. சரிங்களா? இப்போ இந்த பிரச்சனைக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக ரியாக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து பெட்டர்மெண்ட்டாக கொண்டு போகும். நீங்கள் அழுதுட்டு உட்காந்தீங்கன்னா அது உங்களை இன்னும் டவுன் ஆகும். ஓகே? த்ரிஷா, ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க. நானே சீசன் 2ல் நான் தான் இங்கே ஆடினேன், ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனேன், ஹெல்மெட் ஆகிட்டு போயிட்டேன். ஆனால் திருப்பி இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா அதுக்கு எடுக்கிற முயற்சி தான். ஓகேவா? ஸோ இது வந்து இதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இங்கிலீஷில் கரெக்டாக ஒன்று சொல்லணும்னா, ஃபெயிலியர் மீன்ஸ் டிலே, நாட் டெஃபிட். புரியுதா? ஸோ என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லை. ஏன்னா அந்த ஒரு மாதிரி சோகத்திலே தான் இருக்கா. கோரியோகிராஃபர் நீங்கள் தான் கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கணும். சரியா? பேரண்ட்ஸ் இருக்காங்க, நோ ப்ராப்ளம். த்ரிஷா, சேர் அப் த்ரிஷா, ஜாலியாக இருங்க. ஓகே ஓகே. ஸோ த்ரிஷா, டோன்ட் வரி. கோகுல் சொன்ன மாதிரி ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஃபெயிலியர் இஸ் டிலே, நாட் டிஃபீட். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் சேர் அப். அண்ட் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் நானும் வரேன். ஜாலியாக இருங்க. பொம்மை இப்படி தள்ளுங்க, ஜாலியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. கொரியோகிராஃபர் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே? உங்ககிட்ட ரிதம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ மற்றதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி த்ரிஷா, பட் நெக்ஸ்ட் டைம் த்ரிஷா வந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. யாரெல்லாம் வாழ்க்கையில் தோற்றுருக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தான் த்ரிஷாவும் பெரிய சாதனை செய்ய போகிறாங்க. நீங்களும் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தோற்றுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்காக சோர்ந்து போகாதீங்க, நிமிர்ந்து நில்லுங்க.